وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு ஃபர்லான தொழுகையை ஜமாத்தோட தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில இஅ்திகாஃபுடைய நியத்தோட நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பை அமைத்து தந்திருக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா செய்த தந்திருக்கிற நிஅமத்துக்களுக்கு நன்றிக்காக ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி அவனை நாம் வணங்குகிறோம். இபாதத்துக்களை நாம் ஏன் செய்கிறோம் என்றால், அவன் செய்திருக்கிற நிஅமத்துக்கள் எங்களால கணக்கெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் ஒன்று இரண்டு அல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால், கணக்கெடுத்தால் உங்களால கணக்கெடுக்க முடியாது என்கிறான் அல்லாஹ். எங்களால அதை கவுண்ட் பண்ணலாம். அவ்வளோ நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் அல்லாஹுடைய அடியார்கள், அடிமைகள், அவனால படைக்கப்பட்டவர்கள். நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, அவனுக்கு ஷுக்ர் செய்கின்றவர்களாக நாம் இருந்தால் இருக்கிற நிஅமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு கூட்டி தருவான். அதனால தான் சகோதரிகளை, எந்த நேரத்திலும் அல்லாஹுவை மறக்காமல் எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று உலகத்தில் வாழ வேண்டும். பாருங்க, சாப்பாடு அடிச்ச பின்னால என்ன ஓதணும்? சாப்பாட்டு அடிச்ச பின்னால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வஸகானி வஜஅலனி மினல் முஸ்லிமீன். இறைவா, அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அத்அமனி வஸகானி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு அவன் சாப்பாட்டை தந்தான், தண்ணீரை தந்தான், என்னை அவன் முஸ்லிமாக ஆக்கினான். ஏனது அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். சாப்பாட்டை தருகிறவன் அல்லாஹ், தண்ணீரை தருகிறவன் அல்லாஹ், பசியை தருகிறவன் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி. அதனால சாப்பாடு அடிச்ச பின்னாலும் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு மனிதன் சாப்பாட்டை அடிச்ச பின்னால அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின் மின்னி இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற இந்த துஆவை ஒரு மனிதன் ஓதினால் அவன் முன்னால செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறது தந்த சாப்பாட்டுக்காக. டாய்லெட் போயிட்டு வாரோம், வந்த பின்னால நாம் என்ன ஓதுகிறோம்? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. குஃப்ரானக், இறைவா உன் பாவ மன்னிப்பை நான் கேட்கிறேன். ஏனது டாய்லெட்டை போயிட்டு யாரும் பாவம் செஞ்சிட்டு வாரதில்லை, பாவம் செஞ்சிட்டு வாரதில்லை. ஆனா சரியான முறையில சுத்தம் செய்யாவிட்டால் பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, இஸ்தன்ஸிஹு மினல் பவுல் ஃபைன்ன ஆம்மத அஸாபில் கப்ரி மின்ஹு. நீங்க சிறுநீர் கழித்தால், நஜீஸை வெளியாக்கினால், டாய்லெட் போய்த்தால் சரியான முறையில சுத்தம் செய்து கொள்ளுங்கள். கபருடைய அதாபில பெரும்பாலான அதாபு அதாலதான். மனிதர்களை சரியா செய்யறாங்க. இஸ்லாம் அதற்கு வழிகளை சொல்லி தந்திருக்கிறது. அதை கணசி முழு நஜீஸையும் வெளியாக்கி சுத்தம் செஞ்சுட்டு வாங்க. அப்ப அதை வெளிப்படுத்தியது யாரு? அல்லாஹ். அதை வெளிப்படுத்தியது யாரு? அந்த நஜீஸ உடம்புக்குள்ள இருந்திருந்தா நாங்க நோயாளி. டாய்லெட் போகாட்டி, யூரின் போகாட்டி நோயாளி. அல்லாஹ் அதை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு மறக்க இயலாது. படுத்து எழும்புறோம், என்னோதுறோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி, என்னை மௌத்தாக்கி ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். மௌத் என்கிறதும் தூக்கம் என்கிறதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நௌமு அஹுல் மௌத் என்றாங்க.
தூக்கம் என்கிறது மௌத்துடைய ஒரு சகோதரன். ரெண்டு நானும் தம்பி மாதிரிதான். மௌத்தானால் ரூஹு போயிடும், தூக்கம் வைத்தால் ரூஹானி போயிடும். ரூஹானி என்கிறது எங்கிருக்கிறது? மனிதன் உடம்புல ரெண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று ரூஹு, அடுத்தது ரூஹானி. ரூஹு போயிட்டால் மனிதன் மௌத்து. சொல்லுவாங்களே டாக்டர்மார், செல்ற அவட உசுறு போய்த்தாச்சு, ரூஹ கண்டவங்க யாரும் இல்ல, ரூஹ கண்டவங்க உலகத்தில் யாரும் இல்ல. ஏன்? அல்லாஹு தஆலா அப்படிதான் வச்சிருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, ரூஹ பத்தி கேட்கப்பட்டது. ரூஹ பத்தி சொல்லுங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினானே, இஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, உங்கள்ட்ட ரூஹ பத்தி கேட்கிறாங்க. ரூஹ்ண்டா என்ன? உடம்புல ரூஹ் இருக்குது, ரூஹ் இல்லாட்டி மௌத்து, ரூஹ் இல்லாட்டி மௌத்து. ரூஹ பத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, உங்கள்ட்ட ரூஹ பத்தி கேட்கிறாங்களே, அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, குல் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட். அது நபியே, நீங்க அவர்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, விளங்கப்படுத்தாதீங்க. அது அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. ரூஹ இன்னொருத்தருக்கு கொடுக்கோ மேலாது, அல்லது எங்கட உம்மக்கா எங்கட ரூஹ கொடுக்கோ மேலாது, எங்கட பிள்ளைகளுக்கு ரூஹ தரோ மாட்டாங்க. ரூஹ போயிட்டு ஆல்மோத்து. இன்னும் ஒன்று இருக்கிற ரூஹானி. ரூஹானி என்கிறதும் அல்லாஹ் உடம்புல வச்சிருக்கிறார். இந்த ரூஹானி இருக்கிறது சகோதரர்களே, இது உடம்புல எங்கட பொடியில இருக்கிறது. இது காலால தான் வெளியே போகும், இது காலால வெளியே போகும். அது வெளியே போயிட்டா மனிதனுக்கு தூக்கம் வந்துடும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூக்கம் என்கிறது மௌத்துடைய ஒரு சகோதரர். ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். எனவே படுத்துட்டு எழும்பின பின்னால் ஓதுறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹின் நுஷூர். அப்ப எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக உலகத்தில் நாம் உலகத்தில் வாழ வேண்டும். ஏனது இருக்கிற நிஅமத்தெல்லாம் அல்லாஹ்ட, இருக்கிற நிஅமத்தெல்லாம் அல்லாஹ்ட, எங்களுக்கு என்று சொந்தமாக ஒன்றுமில்லை. அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலாட நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்ட அடியார்கள், அவன் அடிமைகள். அடிமை என்றா என்ன? அல்லாஹ் என்ன சொல்லுறான்? வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தான் செல்வந்தன், அல்லாஹ்விடத்தில் தான் சல்லி இருக்கிறது, அவன் தான் சல்லிக்காரன். நீங்க எல்லாரும் இல்லாதவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், பிச்சைக்காரர்கள் என்கிறான் அல்லாஹ். அப்ப எல்லாம் ரப்புல் ஆலமீன் தந்தது. எனவே அதனால தான் அவனுக்கு நன்றிக்காக, அவனுக்கு ஷுக்ர் செய்வதற்காகத்தான் எமது இபாதத்துக்கள், எமது வணக்க வழிபாடுகள். சுஜூது செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம். யாருக்கு நன்றிக்காக? அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக. இந்த இபாதத்துக்களினால் நாம் பெறுகிற பாக்கியம் எது? எனக்கு கிடைக்கிறது என்ன? துனியாவிலும் இதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, ஆகிராவிலும் இதனால் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஏனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபியை பார்த்து அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, இஹ்ஃபனில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ்வுனால கடமையாக்கப்பட்ட கடமைகள், தொழுகை, நோன்பு, இப்படியானவைகளை நீங்க செய்யுங்க. யஹ்ஃபனுக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். தஜிதுஹு துஜாஹக், நீங்க ஒரு தேவையான நேரத்தில், ஆபத்தான ஒரு நேரத்தில், தேவையான கட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவியையும் உங்களுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக நாம் இருந்தால், உண்மையான மூமின்களாக நாம் இருந்தால், அல்லாஹ் தஆலாட பாதுகாப்பு, துனியாட வெற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வருகிறார். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார். பள்ளிவாசல்லே தொழுத அந்த சஹாபி பள்ளிக்குள்ள வாரத்துக்கு முன்னால ஒட்டகத்தை வெளியே வைத்தார். ஒட்டகத்தை வெளியே கட்டிவிட்டு பள்ளிக்குள்ள வந்து தொழுதார். தொழுதுவிட்டு அவர் பார்க்கிறார், அவர் வந்து ஒட்டகம் இல்லை, அது போய்விட்டது. அது பிச்சு கொண்டு போயாச்சா, யாராவது களவெடுத்தார்களா தெரியாது. அந்த சஹாபி ஒன்றுமே செய்யல, யாரையும் அழைக்கல்ல, யாரிடத்திலும் சொல்லல்ல. அப்படி மீண்டும் திருப்பி பள்ளிக்குள்ள வந்தார். பள்ளிக்குள்ள வந்து அல்லாஹ்வோடு பேசினார், அல்லாஹ்விடத்தில் சொன்னார்.
யா ரப்பி இறைவா, அத்தைத்து அமானத்தக், ஓண்ட அமானிதத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். ஓண்ட அமானிதம் வந்தா என்ன? எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதங்கள் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகள் எது? அவன் கடமைகளை செய்வது அமானிதம். லோஹருக்கு மார்கு செல்லியாச்சு, நாங்கள் லோஹர் எல்லாரும் ஜமாத்தோட அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம். இப்ப இந்த அமானிதம் முடிஞ்சாச்சு. அடுத்தது அசராகிட்ட அடுத்த அமானிதம் வந்துடும், செய்யோடும். அதை அடுத்த மகரிப் அப்படி நோம்பு பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நாங்கள் செய்கிறோம். அப்ப அந்த சஹாபி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டேன். உன்னை நம்பி நான் ஒட்டகத்தை வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். ஒட்டகத்தை காணல. ஃபஐன அமானத்தி, ஃபஐன அமானத்தி, ஏந்த அமானிதம் இப்ப எங்க? ஏந்த ஒட்டகம் எங்க என்று அந்த சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். பேசி கொஞ்ச நேரம் ஆகிறது. அவர் பள்ளிவாசலுக்கு பள்ளிக்கு முன்னால நிற்கிறார். ஒட்டகம் பிடிக்கப்பட்டு அவரும் பிடிக்கப்பட்டு ஆள் ஒட்டகத்தோடு இழுத்து வரப்படுகிறார் பள்ளிவாசலுக்கு. கொண்டு வந்து ஒப்படைத்தார். கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டார் ஒட்டகம். இப்ப சகோதரர்களே, அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் சொன்னது எது? இறைவா, நான் ஓண்ட கடமை செஞ்சுட்டேன். உன்னை நம்பி நான் ஒட்டகத்தை வெளியே வச்சுட்டு வந்தேன். ஏந்த அமானிதம் எங்க என்று அவர் கேட்டார். அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கடமையை நிறைவேற்றியதினால அல்லாஹ் அவருக்கு உதவியாக இருந்து எந்த ஒட்டகத்தை அவர் இழந்தாரோ, எதை அவர் இழந்து ஒட்டகம் ஓடியாச்சோ, களவெடுக்கப்பட்டாச்சோ, அந்த ஒட்டகம் திருப்பி அவர் கையில் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்க சரியாக செஞ்சிட்டா சகோதரர்களே, உலகத்தில் நாம் யாருக்கும் பயந்து வாழ தேவையில்லை. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? நீங்க அல்லாஹ்வை பயந்து வாழுங்க, உங்களுக்கு எல்லாம் பயப்படும். யாரையும் பயந்து வாழ தேவையில்லை. ஒரு கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு ஊருக்கு போறாங்க. இப்னு அசாக்கிரில் பதிவான செய்தி. ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போனா அந்த ஊரில் ஜனங்கள் எல்லாம் ஒரு பிரதேசம், ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் போயிருக்கிறாங்க. எல்லா மக்களும் ரோட்டோரத்தில் இருக்கிறாங்க. யாரும் போறாங்க இல்ல, யாரும் போறாங்க இல்ல, பயந்து நிற்கிறாங்க. கேட்டாங்க, ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஏன் ரோட்டோரத்தில் இருக்கிறீங்க? அப்ப எல்லாரும் சொன்னா, எங்களுக்கு போகல, அது பயமா இருக்குது. முன்னால நாங்க கண்டோம், ஒரு சிங்கம் வந்து ரோட்டோரத்துல வந்து நிக்கிறத நாங்க கண்டுட்டோம். எங்களால போறதுக்கு அது பயம். நாங்க வெளியேறி போற நேரத்துல முன்னால் ஒரு யானை, ஒரு கரடி, ஒரு புலி இருந்தா நாங்க போவோமா? பயந்துருவோமே. பயப்படுவோம், உயிருக்கு ஆபத்து வரும் என்று. இப்ப இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம், ஜனங்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ஒட்டகத்தால் இறங்கினாங்க. இறங்கி கையில ஒன்றும் இல்ல, கையில வாள் இல்ல, கத்தி இல்ல, கம்பு இல்ல, ஒன்றும் இல்ல. ஒட்டகம் இருக்கிற இடத்துக்கு அப்படியே போனாங்க. ஒட்டகம் இருக்கிற இடத்துக்கு போனா சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பெரிய ஒரு சிங்கம் காட்டிலிருந்து வந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. போறதுக்கு பயம். அவங்க தனியே போறாங்க. தனியே போய் சிங்கத்தின காதை பிடிச்சாங்க. தைரியம் மட்டும் பாருங்க. சிங்கத்துடைய காதை பிடிச்சு சொன்னாங்க, நீ காட்டுக்கு போ. இது மனிதர்கள் பிரயாணம் போக வேண்டிய ரோட், இது இல்ல, நீ இருக்காது, நீ போயிருந்தார்கள். சிங்கம் அமைதியாக அப்படி காட்டு போயிட்டது. அவங்க சும்மா வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாக இல்ல. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அவரை கண்டால் எல்லாம் பயப்படும் என்றாங்க. அவரை கண்டா எல்லாம் பயப்படும் என்றாங்க. அதுதான் அந்த சஹாபாக்களுக்கு இருந்த தைரியம். அவர்களை கண்டால் எல்லோரும் பயந்தார்கள். அதனால தான் சகோதரர்களே, சஹாபாக்கள் எங்கு சென்றாலும் வெற்றி அடைந்தார்கள், நிம்மதியாக இருந்தார்கள். அவர்களை கண்டு அந்த காலத்தில் உள்ளவர்கள் நடுங்கினார்கள், பயந்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்கிறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு போய் அரசருக்கு, கிங்குக்கு கொடுத்துடுவாங்க. அவரும் தனியாக ஒருவர் வாளோட போகிறார். அரசருக்கு கொடுக்கிற கடிதம் சும்மா கடிதம் அல்ல, இஸ்லாத்துக்கு வாழ்ந்த கடிதம். இஸ்லாத்துக்கு வா, அதுதான் கடிதத்தில் இருக்கிறது. கடிதத்தோட போறார் அந்த சஹாபி. போனா அரசர் பலசி போனா சும்மா உள்ள விடுவாங்களா? இல்ல,
உள்ள உருவத்தை வாரன்னா நீ உள்ளுக்கு வாரன்னா உன் ஆயுதம் எல்லாம் வச்சுட்டு சும்மா ஒட்டகத்தை வெளியே வச்சுட்டு வா. இவர் சொல்றாரு ஏலாரு, நான் ஒட்டகத்தோட தான் வருவேன், வாளோட தான் வருவேன், சும்மா வர மாட்டேன். அப்ப கேட்டில் அவர் தடுக்கப்படுகிறார். இவர் சொன்னார் ஏலாது, நான் ஒட்டகத்தோட தான் வருவேன், வாளோட தான் வருவேன். அனுமதி கொடுக்கப்பட்டார். உள்ள வந்தார். உள்ள வந்த பின்னால அரசருக்கு கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை கொடுத்த பின்னால் அரசர் கடிதத்தை எடுத்துட்டு சொன்னாரு, அப்படி உட்காருங்க என்றார். உட்காருங்க என்று பார்த்தா அந்த சீட்டில போடப்பட்டிருக்கிறது பட்டாள செய்யப்பட்ட புடவை. பட்டாள செய்யப்பட்ட புடவை ஆம்பளைகள் ஹராம், சிலிக்க ஆம்பளைகள் உடுக்கலவே ஹராம். அதுல உட்காரவே இயலாது. இந்த சாவி என்ன தெரியுமா செய்தாரு, அவட வாள் எடுத்து அந்த புடவை அப்படி வெட்டினார். வெட்டி அதை எடுத்து விட்டு உட்கார்ந்துட்டு பேசி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட சபைக்கு வந்து உட்கார்ந்தார். தனியாக ஒருவர் தான் அவன் இடத்தில் போயிருக்கிறார். இருக்கிறவர்கள் எல்லாம் காபிர்கள், அவர்களிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, அவர்களுக்கு எதையும் செய்யலாம். ஆனா இவருடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ்வுடைய பயம், தக்வா இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. அவர்கள் இந்த உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டார். அதனால சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வை மறக்காமல் நன்றி உள்ளவர்களாக எந்த நேரத்திலும் எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சோதனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்தால் துனியாவிலும் வெற்றி, ஆகிராவிலும் வெற்றி. ஹதீஸ் குறிப்பிடுகிறது, அஃலலுல் இபாதி யௌமல் கியாமத்தி அல் ஹம்மாதூன். கியாமத் நாளில் அல்லாஹ்வுடைய அடியார்களில் மனிதர்களில் சிறந்தவர்கள் யாரு, நல்லவர்கள் யாரு? கியாமத் நாள நாங்கள் எல்லாரும் எழுப்பப்படக்கூடியார்களே. அல்லாஹ் எங்களை எழுப்புவார், அல்லாஹ் எங்களை விசாரிப்பார், இபாதத்துக்கள் அல்லாஹ் தஆலா நிறுப்பார். கியாமத் நாளில் சிறந்தவர்கள் யார்? சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹம்மாதூன், அல்லாஹ்வை புகழ்கிறவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ, கேட்கிறாங்க எப்படி சோமாயிருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகள் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி உடம்பு? அல்ஹம்து. எல்லா நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக சொல்லுகிறவர்கள் தான் கியாமத் நாள்ல சிறந்தவர்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதனால நாமும் அந்த பழக்கங்களை எடுத்து எமது பிள்ளைகளுக்கும் அந்த பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து நாம் ஈருலகிலும் துனியாவிலும் ஆகிராவிலும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, உன் இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. உனக்கு நன்றி உள்ளவர்களாக, உன்னை மறக்காமல் சுக்ரு செய்கிறவர்களாக யா அல்லாஹ் நீ எங்களையும் எங்கள் பிள்ளைகள் 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 பரம்பரைகள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாத்து, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாத்து, மேலான சொர்க்கத்தை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. நாம் செய்கிற இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. எமது உடம்பில் உள்ள நோய்களை லேசாக்கி விடுவாயாக. எமது கல்வில உள்ள ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி லேசாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாம் உனக்காக பசியிலிருந்து தாகத்திலிருந்து பிடிக்கிற நோன்புகளை நீ கபூல் செய்வாயாக. ரமதானுடைய காலத்தில் நாங்கள் கேட்கிற துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.